ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோயரில் ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன். இன்றைக்கி ஒரு மாடல் வந்து பார்க்கலாம். இந்த மாடலுக்கு எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரியாப்பா? ஃபஸ்ட்டு நீங்கள் லோயர் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ செட் பண்ணுவீங்க மிஷினில்? 10லேருந்து 75 டிகிரி செட் பண்ணுவீங்க. ஓகேவா? நமக்கு எத்தனை கோடுகள் வரும்? 10லேருந்து 75 செட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 65 கோடுகள் வரும். அதனால் நம்ம எதால் மைனஸ் பண்ணுவோம்? 65ஆல் தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். சரியா? சரி, இப்போ ஹெட்டிங் கால்குலேஷன் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ஹெட்டிங் என்ன பண்ணுறீங்க எல்லாமே கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 இதையும் சேர்த்து தான்ப்பா கவுண்ட் பண்ணோம். 28 29 30 31 32 33 34 35 36. ஓகேவா? அப்போ 65 நம்ம எத்தனை 36ஆல் மைனஸ் பண்ணோம். அப்போ 15ல் நமக்கு 6 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 9 வந்து வரும். அடுத்தது 5ல் 3 போயிடுச்சுன்னா நமக்கு 1. இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9 2 18ன்னு வரும். நம்ம என்ன வச்சுக்கலாம்? 9.5 வரும். அப்போ 10ன்னு வச்சுக்கலாம். அப்போ முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்? 10 ஸ்பேஸ் விட்டுட்டு ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இந்த டாட்டட் லைன் 2 அடிச்சுட்டு 2012-13 வந்து அடிக்கிறீங்க. அடுத்தது 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாக்ஸ்லேருந்து கால்குலேஷன் வந்து போடணும். சரியா? லாஸ்ட் பாக்ஸுக்கு 1 ஆட் பண்ணிக்கணும், மற்ற பாக்ஸ்க்கு எல்லாமே 2 ஆட் பண்ணிக்கணும். இது வந்து காமனாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரி, லாஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் பாக்ஸில் இந்த இதையும் பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்பர்ஸையும் பார்க்கணும், மேலே லெட்டர்ஸையும் பார்க்கணும். நம்பர்ஸ் பெருசாக இருந்தால் நம்பர்ஸ் எடுத்துக்கணும், லெட்டர்ஸ் பெருசாக இருந்தால் நம்ம லெட்டர் எடுத்துக்கணும். சரி, நம்பர் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7. இது பாருங்கள், 1 2 3 4 5 6 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு 7 தான் லார்ஜாக இருக்குது. அப்போ 7 கூட 1 ப்ளஸ் பண்ணோம்னா எத்தனை? 8. அப்போ இந்த பாக்ஸுக்கு எத்தனை வரும்? லாஸ்ட் பாக்ஸுக்கு 8ன்னு சொல்லி வரும். கால்குலேஷன் லாஸ்ட்லேருந்து போடுவீங்க. ஆனால் நீங்கள் அடிக்கிறது மிஷினில் அடிக்கிறது ஃபஸ்ட்லேருந்து வந்து அடிப்பீங்க. சரியா? லாஸ்ட்லேருந்து கால்குலேஷன் போட தான் நமக்கு கரெக்டாக வரும். சரி, அடுத்த பாக்ஸ் பாருங்கள். அதே மாதிரி லெட்டர்ஸையும் பார்க்கணும், நம்பர்ஸையும் பார்க்கணும். லெட்டர்ஸ் பெருசாக இருக்கா, நம்பர்ஸ் பெருசாக இருக்கா? நம்பர்ஸ் தான் பெருசாக இருக்குது. கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7. 7 கூட நம்ம 2 கவுண்ட் பண்ணோம்னா 9பா. அடுத்தது இதில் பாருங்கள். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, லெட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 வருது. 10 கூட 2 கூட்டிங்கன்னா 12. ஓகேவா? அடுத்தது இது பாருங்கள். லெட்டர்ஸ் அதிகமாக இருக்கா, நம்பர்ஸ் அதிகமாக இருக்கா? சரி, ரெண்டுமே கவுண்ட் பண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6. அப்போ நமக்கு அதிகபட்சமாக என்ன இருக்குது? 9 தான் பெருசாக இருக்குது, லெட்டர் தான் பெருசாக இருக்குது. இப்போ 9 கூட 2 கூட்டினோம்னா 11ன்னு வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்க? 11 12 9 8 எல்லாமே ப்ளஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? இது என்ன இப்போ என்ன பண்ணுறீங்க? 11 12 9 8 இது எல்லாமே ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 11 12 8 9. ஓகேவா? நமக்கு 40ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த 40 நம்ம என்ன பண்ணோம்? 65ஆல் மைனஸ் பண்ணணும். அப்போ 65 மைனஸ் 40, இங்கே வந்து ஒரு 5, அதுக்கப்புறம் 6ல் 4 போயிடுச்சுன்னா 2. ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 25 அப்படின்னு சொல்லி கிடைக்குதா? அந்த பாக்ஸ்க்கான கால்குலேஷன் இது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கால்குலேஷன் கரெக்டாக போட்டிருக்குன்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்க? இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறது மூலயமா நம்ம கால்குலேஷன் கரெக்டாக போட்டிருக்கோமா இல்லையான்னு சொல்லி நமக்கு வந்து கிடச்சிடும். சரியா? இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த 25 11 12 9 8 நம்ம எத்தனை கோட் அடிப்போம்? 65 கோட் அடிப்போமா? அப்போ நமக்கு இது எல்லாத்தையும் கூட்டினா 65 வரணும். அப்படின்னா தான் நீங்கள் போட்ட கால்குலேஷன் கரெக்டு. எதுக்காக கிராஸ் செக் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அங்கே மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக 1 டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், 25 11 பாருங்கள், எடுத்து எழுதிருக்கு. 25 11 12 9 8 இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கவுண்ட் பண்ணுங்கள். 6 7 8 8 8 16 5. ஓகேவா? மீதி 2 4 5 6. அப்போ நமக்கு 65 வந்துருச்சா? அப்போ நம்ம போட்ட கால்குலேஷன் கரெக்டு. சரியா? நீங்கள் போட்ட கால்குலேஷன் கரெக்டாக நான் எப்படி செக் பண்ணணும்? இப்படி தான் கிராஸ் செக் பண்ணி செக் பண்ணணும். சரியாப்பா? ஓகே. அடுத்தது என்ன பண்ணுறீங்க? இது நம்ம சென்டர் பண்ணோம். அடுத்தது இந்த லைன் அடிப்பீங்க. கால்குலேஷன் போட்டு முடிச்சிட்டிங்க. 2 ஸ்பேஸ் இது அடிச்சிட்டிங்க. இது ஃபுல்லாகவே கேப்ஸில் அடிக்கணும். இதுவும் அடிச்சிட்டிங்க. 2 ஸ்பேஸ் விட்டுட்டிங்க. அடுத்தது 65 லைன் வந்து அடிப்பீங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? அடுத்தது இந்த இண்டஸ்ட்ரி குரூப் வந்து சென்டர் பண்ணணும். எப்படி சென்டர் பண்ணலாம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகேவா? 14 இருக்கா? 14 நம்பர் 25ஆல் மைனஸ் பண்ணும். அப்போ 25 மைனஸ் 14 எவ்வளோ? நமக்கு 11 கிடைக்கும்.
2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 10.59 கிடைக்கும். நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம், 11ன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா, 11ன்னு வச்சுக்கலாம். அப்போ முன்னாடி 11 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணணும், இண்டஸ்ட்ரி குரூப் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிடுறீங்க. சரி, அடுத்தது என்ன பண்ணுறீங்க, மிஷினை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறீங்க. இப்படி கோடு போட்டு வச்சுருப்பீங்களப்பா மிஷினில், 65 கோட் போடுவீங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. இது பேப்பர்னால நான் உங்களுக்கு சொல்கிறேன், சும்மா ஒரு 2 இது மட்டும் சொல்கிறேன். இப்படி பிரித்து இப்படி வந்து மிஷினில் நீங்கள் ஹெட்டிங் அடிப்பீங்க. ஹெட்டிங் அடிச்சுட்டு 2 ஸ்பேஸ் விடுவீங்க, விட்டுட்டு இந்த மாதிரி பிரித்து வச்சுக்குவீங்க. சரியா, இந்த மாதிரி கோட் அடிப்பீங்களா, கோட் அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, பிரித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு லாஸ்ட் பாக்ஸ் என்ன 8 1 2 3 4 5 6 7 8 இப்படி பிரிச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ 8. அடுத்தது இப்படி கோடு போட்டு வச்சுக்கோங்க சென்டரில், ஏன்னா அப்போ தான் 8ஆ. அப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே என்ன அடிப்பீங்க, இது நான் சொல்லித்தரேன் இருங்க. அடுத்தது 9 1 2 3 4 5 6 7 8 9. சரியா, 9 லாஸ்ட்லேருந்து அப்படியே கோடு போட்டே வந்துடணும். வந்துட்டு இப்போ லாஸ்ட் பாக்ஸ் மட்டும் சொல்கிற பாருங்க. இப்போ டோட்டல் அவுட்புட் இருக்கா, டோட்டலை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 டோட்டல் வந்து 5 இருக்குது. அப்போ 8ல் 5 போச்சுன்னா நமக்கு 3. அப்போ முன்னாடி 2 ஸ்பேஸ் விடணும், பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விடணும். ஓகேவா, அப்போ முன்னாடி 2 போயிடுச்சு, பின்னாடி 1 போயிடுச்சு. அப்போ டோட்டல் எங்கே அடிக்கணும் பாருங்கள், TOTAL இப்படி எடுத்து. அப்போ கரெக்டாக வந்துருச்சா, இப்படி தான்ப்பா அடிக்கணும். அதே மாதிரி அவுட்புட் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 இருக்குது. அவுட்புட் வந்து 6 இருக்குது. அப்போ 8ல் 6 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும், 2 வந்துருக்கும். 2 எப்படி பிரிக்கலாம், 1,1ன்னு பிரிக்கலாம். அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு என்ன பண்ணலாம், அவுட்புட் அடிக்கலாம். புட்டுன்னு அடிக்கலாமா, ஓகே. முன்னாடி ஒரு ஸ்பேஸ், பின்னாடி ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சு. முன்னாடி 2 1 வந்துருச்சு. ஓகேவா, இப்படி தான்ப்பா அடிக்கணும். மிஷினில் நீங்கள் அடிக்கும் போது இப்படி பிரித்து தான் அடிக்கணும். சரி, அடுத்தது இது பாருங்கள், 9. இங்கே எத்தனை நமக்கு 9 வந்துச்சா, இந்த 9 எப்படி அடிக்கிறீங்க, டோட்டல் அவுட்புட் அதே தான் இருக்குது. சரி, டோட்டல் கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5. ஓகேவா, 9ல் 5 போயிடுச்சுன்னா நமக்கு 4. அப்போ முன்னாடி 2 பின்னாடி 2 விட்டுட்டு அடிக்கணும். முன்னாடி 2 விடணும், பின்னாடி 2 விடணும். அப்போ முன்னாடி இதுவும் போயிடும், அப்போ இதுவும் போயிடும். அப்போ இங்கேருந்து அடிக்கணுமா, இங்கே அடிச்சோம்னா டோட்டல் எழுதுங்க பார்ப்போம், TOTAL. ஓகேவா, இந்த கொடுக்கு நேரம் அடிச்சிட்டேனா, ஓகே. அதே மாதிரி தான் இன்புட்டும் அடிக்கணும். இன்புட் எத்தனை, 1 2 3 4 5. இன்புட் 5. அதே மாதிரி 9ல் 9 போயிடுச்சுன்னா மீதி 4 நம்ம 2 முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டுறணும். அப்போ இன்புட் வந்து இதுக்கு நேராகவே அடிக்கலாம். ஓகேவா, சரி. அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்னது, எமுலமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. இது எப்படி அடிக்கலாம், எத்தனை ஸ்பேஸு, 1 2 3 4 5 6 7 8 9 10 12 ஸ்பேஸ் விட்டுருக்கோமா. இந்த 12 ஸ்பேஸில் எப்படி அடிக்கலாம், எமுலன்ஸ் எத்தனை நமக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10. 10னா என்ன, 10 வந்து 10 வருதா. அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸு, பின்னாடி ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுடலாம். 10ல் 12 போயிடுச்சுன்னா நமக்கு 2ன்னு வரும். முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த எமுலன்ஸ் எப்படி அடிக்கிறது, இங்கே இதுக்கான ஸ்பேஸ் 12பா. நமக்கு கவுண்ட் பண்ணால் 10 வந்துச்சு. சரியா, அப்போ 10ல் 12 போயிடுச்சுன்னா 1. அப்போ முன்னாடி 1 விட்டுட்டோம், பின்னாடி 1 விட்டுட்டோம். விட்டுட்டே பாருங்கள், இந்த எமுலன்ஸ் அடிக்கணும். EMOLUMENTS அடிச்சிட்டோமா பாருங்கள், இந்த கோட்டுக்கு நேராகவே அடிக்கணும். ஓகேவா, அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, இப்படி தான்ப்பா அடிக்கணும். ஓகேவா, புரிஞ்சிருச்சா, எப்படி அடிக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லாஸ்ட்லேருந்து பிரிச்சுக்கணும், கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9ன்னு சொல்லி இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இப்போ கால்குலேஷன் எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இது வரைக்குமே சொல்லி கொடுத்துட்டேன். சரியா, அதே மாதிரி தான், ஒன்றுமே இல்லை. இண்டஸ்ட்ரி குரூப் இது சென்டர், ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி குரூப் அப்படின்னு சொல்லி சென்டர் பண்ணி அடிச்சுட்டு அடுத்தது இங்கே கோடு போட்டிருப்பீங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுருப்பீங்களா, அங்கே வரீங்க, வந்துட்டு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அடிக்கணுமா. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எப்படி அடிக்கலாம், கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. 9ஆ, ஓகே. 11ல் 9 போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனைப்பா, மீதி 2. 11ல் 9 போயிடுச்சுன்னா நமக்கு மீதி 2. எப்படி பிரிக்கலாம், 1 முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும், பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும். ஓகேவா, அதே மாதிரி எம்ப்ளாயிஸும் அதே மாதிரி தான். 1 2 3 4 5 6 7 8 9. 11ல் 9 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்னப்பா கிடைக்கும், 2 கிடைக்கும். அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸு, பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இதுவும் அடிச்சிடலாம். சரியா, அது எமுலன்ஸ் தான் பார்த்தோம். எமுலன்ஸ் மொத்தம் 10 இருக்கும். 12 10 மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி 2. 2 பிரிச்சாங்கன்னா 1. அப்போ 1,1ன்னு சொல்லி வரும். சரியா, அதே மாதிரி டோட்டல் இன்புட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். டோட்டல் அவுட்புட் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். சரி, ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் அடிச்சிடுறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இண்டஸ்ட்ரி குரூப் அடிக்கக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுக்கும் சென்டராக தான் என்ன இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரீஸ் குரூப்புன்றது இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் அடிக்கிறீங்க. அடுத்து இந்த பாக்ஸு விட்டுறணும். அடுத்தது இங்கே கொண்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க, டோட்டல் அடிக்கிறீங்க. அடுத்தது இது கொண்டுட்டு போயிட்டு டோட்டல் அடிக்கிறீங்க. அடுத்தது செகண்ட் லைன் வரீங்க. செகண்ட் லைன் வந்தோடனே எம்ப்ளாயிஸ் அடிக்கிறீங்க.
எம்ப்ளாயிஸ் அடித்தோன்னே என்ன பண்ணுறீங்க, இன்புட் அடிக்கிறீங்க. இன்புட் அடித்ததுக்கப்புறம் அவுட்புட் அடிக்கிறீங்க. சரியா? இந்த பாக்ஸ், இந்த 3 பாக்ஸும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கீழே இந்த லைனையும் அடிச்சிடுறீங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு சென்டராக என்ன இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரி குரூப் இருக்குது. இதுக்கு சென்டராக தான் இந்த இண்டஸ்ட்ரி குரூப்பு. இது ஒரு ஸ்பேஸு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸில் அடிப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பேஸில் தான் என்ன பண்ணணும், இண்டஸ்ட்ரீஸ் குரூப் வந்து அடிக்கணும். இது ரெண்டுக்கும் சென்டராக மிஷினில் வச்சு அடிச்சுக்கோங்க. சரியா? அது உங்களுக்கு நீங்கள் மிஷினில் அடிச்சிங்கன்னா புரியும். ஓகேவா? அப்போ இது ரெண்டுக்கும் சென்டர். ஓகேவா? அப்போ சென்டர்னால் இதுவும் சென்டராக தானே வருது. அப்போ இதுவும் என்ன பண்ணும், இண்டஸ்ட்ரி குரூப் நேராக தான் இதுவும் அடிக்கணும். இண்டஸ்ட்ரி குரூப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் எமுல்மெண்ட்ஸ் வந்து அடிக்கிறீங்க. ஓகேவா? சென்டர் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா மார்க் குறைச்சிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை அடிச்சுட்டு இதுக்கு நேராகவே நம்பர் ஆஃப் நேராகவே இண்டஸ்ட்ரீஸ் குரூப் வந்து அடிக்கக்கூடாது. இது ரெண்டுக்கும் சென்டரில் தான் என்ன பண்ணணும், இது வந்து அடிக்கணும். சரியா? ஓகே. அடுத்தது ருப்பீஸ் இன் லேக்ஸ் எப்படி சென்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான். இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸ் தான் ருப்பீஸ் இன் லேக்ஸ் வந்து இருக்குது. அதனால் இந்த பாக்ஸோட நம்பரால் தான் நம்ம இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இது சென்டர் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 வந்து இருக்குது. ஓகேவா? நமக்கு இங்கே என்ன கிடச்சிச்சு, 40 கிடச்சிச்சு. அப்போ 40ல் 17 போயிடுச்சுன்னா எத்தனை, 40ல் 17 போயிடுச்சுன்னா எத்தனை, அப்போ 10. 10ல் 7 போயிடுச்சுன்னா நமக்கு மீதி 3. 5ல் 1, சாரி 3ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு 2. அப்போ 23 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 2 1 2 11.5 வரும். நம்ம என்ன வச்சுக்கலாம், 12ன்னு வச்சுக்கலாம். அப்போ முன்னாடி 12 ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே கொண்டு வந்து நீங்கள் அந்த இதை செட் பண்ணிட்டு 12 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, ருப்பீஸ் இன் லேக்ஸ் வந்து அடிச்சிடுறீங்க. ஓகேவா? ஓகே. அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. விட்டுட்டு இங்கே பாருங்கள், பேசிக் மெட்டல் அண்ட் அலாய் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த மாதிரி 2 லைன்ஸ் வந்துச்சு அப்படின்னா முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டுட்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து அடிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் மெட்டல் அண்ட் அலாய் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கீழே ஒரு வேர்டு வந்துச்சு அப்படின்னா முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டுட்டு தான் என்ன பண்ணணும், 2 ஸ்பேஸ் இல்லை 12 டிகிரியில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அடிக்கிறீங்க. பாருங்கள், மிஷின் டூல்ஸு அண்ட் பார்ட்ஸ்ன்னு இருக்குன்னா அடுத்த லைனில் வருதுனாலே முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டுறணும். ரப்பர், பிளாஸ்டிக் பாருங்கள், முன்னாடி 1 2 ஸ்பேஸ் விட்டுட்டு பெட்ரோலியம் வந்து கோல் ப்ராடக்ட்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. சரி, இதுவும் அதே மாதிரி தான்ப்பா கால்குலேஷனு. இதுக்கு நேராக எங்கே இண்டஸ்ட்ரீஸ் அடிக்கிறீங்களா, இண்டஸ்ட்ரீஸ்க்கு நேராக தான் இது அடிக்கணும். ஃபஸ்ட் லைன் எடுத்துகிட்டு போய் இது வந்து அடிச்சிடக்கூடாது. பேசிக் மெட்டல் நல்லாயின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லைன்லேயே இந்த கால்குலேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே அடிக்கக்கூடாது. எங்கே முடிக்கிறீங்க, இண்டஸ்ட்ரியில் தான் முடிக்கிறீங்க. அப்போ இண்டஸ்ட்ரிக்கு நேராக தான் இந்த கால்குலேஷன்லாம் போடணும். சரியா? இப்போ 27,392 இருக்கா. கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. 11ல் 6 பிரச்சனை நமக்கு எத்தனைப்பா, 5ன்னு கிடைக்குமா. 5 எப்படி கிடைக்கலாம், 3,2ன்னு சொல்லி பிரிக்கலாம். சரியா? 11ல் முன்னாடி 3 ஸ்பேஸ் விட்டுட்டு பின்னாடி 2 ஸ்பேஸ் அடிக்கணும். அதான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன்ல, முன்னாடி 3 பின்னாடி 2 விட்டுட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், 1 2 3 4 5 5. 12ல் 5 பொசிஷன் நமக்கு எத்தனைப்பா, 12ல் 5 பொசிஷன் நமக்கு 7. 7 எப்படி பிரிக்கலாம், 4,3ன்னு சொல்லி பிரிக்கலாமா. அப்போ முன்னாடி 4 ஸ்பேஸு பின்னாடி 3 ஸ்பேஸு. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து இது பாருங்கள், 1 5 7. இது எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 இருக்குது. 7ல் 9 பொசிஷன் நமக்கு 2 இருக்கும். அப்போ முன்னாடி 1 பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். இது பாருங்கள் 8. 1 2 3 4 5 6 7. அப்போ நமக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். இந்த லார்ஜ் 65வது கோட்டில் எல்லாமே ஒட்டி வர மாதிரி இது வந்து அடிக்கணும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இங்கே எப்பயுமே ஸ்பேஸ் அடுத்த 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த லைன் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கால்குலேஷன் ஓவர். சரியாப்பா? இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் விடுறீங்க, அதுக்கப்புறம் நம்பர் அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஸ்பேஸில் வச்சு தான் என்ன பண்ணணும், இண்டஸ்ட்ரீஸ் குரூப் வந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு நேராக தான் எம்புலன்ஸ் வந்து அடிக்கணும். இது ஒரு லைன் அடிச்சு இதை அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் அடிச்சு முடிச்சிடுங்க. அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டர் பண்ணுறதா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ருப்பீஸ் இன் லேக்ஸ் எப்படி சென்டர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பேசிக் மெட்டல் நல்லா இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி அடுத்த லைனில் வந்துச்சுன்னா நம்ம 2 ஸ்பேஸ். ஓகேவா? 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் அடிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். சரி, டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.